ஆங்கில வருடத்துக்கு உண்டான, ஏன்னா இந்த 2025 வருடம் ஆங்கில புத்தாண்டுல என்னென்ன மாற்றங்களை இந்த 2025 நம்ம இந்த பிரபஞ்சம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு மாற்றங்களை கொடுக்குறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக இந்த 2025 நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அற்புதமா, ஒரு அருமையா, அதாவது சொல்றதுன்னா ஒரு ஆச்சரியமா இந்த வருஷம் தொடங்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரே வருஷத்துல குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, இந்த 3 ஒரே வருஷத்துல ஆகிறது. இது ஒரு ஆச்சரியம், ஒரு அபூர்வம். இது போல ஒரு நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இன்னொரு 30-40 வருஷத்துக்கு மேலதான் நீங்க பார்க்க முடியும். இப்பெல்லாம் பார்க்க முடியாது. இப்படி இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவானாய் இருந்தாலும் கூட இப்போ உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான், ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து அதாவது ரோகச்சனியா இருந்தார். வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ், பஞ்சாயத்து, அவமானம், பிரச்சனை, விபத்து, இந்த மாதிரி நஷ்டத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்து இப்ப 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடம் அப்படின்னா கண்டகச்சனிக்கு வராரு. அப்ப அடுத்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டன்றது வந்து ரோகச்சனியா இருந்தவர் இப்ப அடுத்தது கண்டகச்சனியா வராரு. அப்ப கண்டகச்சனியா வரும்போது என்ன பண்ணுவார்னா, ஒரு சிலருக்கு நிச்சயமா இது ஒரு பாவகத்தை தான் பண்ணுவார். அதனால என்ன அப்படின்னா, நான் பொதுவாக சொல்லிடுறேன், ஒரு சிலருக்கு பாவகம் பண்ணுவார்னா நீரு, நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு போனா கூட உபத்திரியம் வரும், அதுவும் கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லதுதான். அப்ப இந்த உடைய சனி பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 100% சனியுடைய பார்வை. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பார்வை உண்டு, அது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். செவ்வாய் பார்வை அப்படின்னா 4, 7, 8. குரு பார்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா 5, 7, 9. சனி பார்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா 3, 7, 10. ராகு கேதுடைய பார்வை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3, 7, 11. இது நான் உங்களுக்கு இந்த விளக்கம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன ராசிக்கு போக வேண்டிய ராகு சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடமும் உங்க ராசி தான் இப்ப பாக்குறாரு. அடுத்தது 2 வருஷம் 2 மாசம் 5 நாளைக்கு உங்க ராசி தான் இவரை பாக்குறாரு. அதாவது சனி வந்து எப்படின்னா இருக்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார், பார்க்கும் இடத்துக்கும் பலன் கொடுப்பார் குரு பகவான். ஆனா சனி பகவான் அப்படி கிடையாது, பார்க்கும் இடத்துக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார். 100% பாத்தீங்கன்னா சனி பகவான் 3, 7, 10ஆம் இடம் பார்க்கிறாருன்னா மீன ராசியிலிருந்து 3ஆம் இடமா ரிஷப ராசியும், 7ஆம் இடமா உங்க ராசி கன்னி ராசியும், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடமா தனுசு ராசி பார்க்கிறாரு. அப்ப இந்த 2 வருஷம் 2 மாசம் 5 நாளைக்கு பாத்தீங்கன்னா நிச்சயம் இந்த கன்னி ராசிகாரங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார். தொழிலுக்கு காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவானு டைரக்டா உங்க ராசியே பாக்குறதுனால, 7ஆம் இடமா பாக்குறதுனால நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் 100% மாறப்போகுது. முதல்ல எங்க கை வைப்பாரு கேட்டீங்கன்னா வேலை வாய்ப்புல. அப்ப சனி பகவான் ஏன்னா தொழிலுக்கு அதிபதி அவரு தானே. அப்ப படிச்சிருக்கிறேங்க, எனக்கு வேலை இல்லைன்னு சொல்றீங்களா, அந்த படிப்புக்கு தகுந்த வேலை கொடுத்துருவார். அடுத்தது நான் வேலை செய்துகிட்டு இருக்கிறேங்க, பர்மனன்ட் ஆகல, டெம்பரவரியா வேலை செய்யறேன், அந்த உழைப்புக்கு தகுந்த உயரவில்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம நான் கஷ்டப்படுறேங்க, மொத்தத்துல என் தொழில ஒன்றும் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு. 3வது நான் வந்து முதலீடு போட்டு நான் வேலை செய்யறேங்க, வேலைக்கு வரவங்க வர்றதில்லை, செஞ்சு கூலி வாங்க முடியறது இல்லை, நான் எடுத்த கான்ட்ராக்ட் வந்து கிளியர் ஆகிறது இல்லை, அந்த அமௌண்ட் வாங்குறதுக்குள்ளார போதும் ஆயிடுது, மொத்தத்துல பார்த்தா 4 காசு மிச்சம் இல்லை, நான் நஷ்டத்தை மட்டும் தான் பார்த்தேன்னு சொன்னவங்களுக்கு நிச்சயமா இந்த ஒரு தருணம் உங்களுக்கு நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. ஏன்னா சனி வந்து உங்களுக்கு 7ஆம் இடமா உங்க ராசி பார்க்கிறாரு. அது 100% உங்களுக்கு நன்மை. 1 அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய இந்த காலகட்டம் வந்து இதுக்கு முன்னாடி கன்னி ராசிக்காரங்க சொந்தமா வேலை செஞ்சுங்க, எனக்கு அது செட் ஆகலை, நான் விட்டுட்டேன், இப்ப நான் வந்து கூலி வேலைக்கு போறேன்னு சொல்றீங்களா, அந்த வேலை இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி ஆகும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து டைரக்டா உங்க தொழிலை பார்க்கறதுனால நிச்சயமா வந்து பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு 100% பார்த்துட்டீங்கன்னா வண்டி வாகனம் மாத்துறதுக்கு யோகம்,
வீடு வாசல் கட்டுறதுக்கு உண்டான யோகம், 4 காசு மிச்சப்படுத்தி உட்கார்றதுக்கு உண்டான யோகம், இதை விட பாத்தீங்க அப்படின்னா இந்த சமுதாயத்துல அந்தஸ்து கௌரவம் உயரத்துக்கு உண்டான யோகத்தை இந்த பிரபஞ்சம் சனி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார். ஏன்னா சனி 3 பேர்த்த மட்டும்தான் எப்பயும் பார்ப்பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சனி 12 வீடு இருக்குது அப்படின்னா அந்த 12 வீட்டுல 3 வீட்டை மட்டும்தான் பார்ப்பாரு. 3, 7, 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. அந்த 10ஆம் இடமா தான் உங்க ராசி பார்க்கிறாரு. அருமையா 7ஆம் இடமா தான் உங்க ராசி பார்க்கிறாரு. அது அருமையான ஒரு யோகத்தை பார்க்கிறாரு. கண்டிப்பா ஒரு வகையில நல்லது. சரிங்களா? இப்படி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் 100%. அடுத்தது உங்களுக்கு குரு பெயர்ச்சி 14ஆம் தேதி 5வது மாசம் 2025 குரு அடுத்தது பெயர்ச்சி ஆகிறார். அப்போ உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் பாத்தீங்கன்னா பாக்கிய குருவா இருந்தவர் அடுத்தது தொழில் குருவுக்கு வராரு. அப்ப குரு பகவான் தொழில பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா ஒரு சிலருக்கு சாதகமா இருப்பாரு, ஒரு சிலருக்கு பாதகமா இருப்பாரு. ஏன்னா பாகிஸ்தானமா இருந்து அடுத்தது 10ஆம் இடத்துக்கு வராரு. இதுல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 10ல குரு இருந்தால் பதவி கூட பறிபோகும்ட்டான். அதாவது உங்க ஜாதகத்துக்கு தகுந்தாற் போல் பலன்களுக்கு கொடுத்துருவார். சரிங்களா? அப்ப உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கும்போது, இப்ப 9ஆம் இடம் பாக்கி குருவா இருந்தாரு. அப்ப 100% பேர் எல்லாருமே நல்லதான் இருந்திருக்கணும். அப்ப எல்லாருமே நல்லா இல்லை. இதுல சிலர் நல்லா இருந்தீங்க, சிலருக்கு நல்லா இல்லை. அந்த மாதிரி ஒரு பலன்களை குரு 10ஆம் இடத்துக்கு வரும்போது ஒரு சிலருக்கு தொழில்ல சாதிக்கிற யோகத்தை கொடுத்துருவாரு, ஒரு சிலருக்கு தொழில் ப்ரமோஷன் கொடுத்துருவாரு, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலையை கொடுத்துருவாரு, ஒரு சிலர்ல அரசியலுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார், ஒரு சிலருக்கு தொழில் முடக்கத்தை கொடுப்பார். அது அவங்க ஜாதகத்துக்கு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தாற் போலதான் பலன்களை கொடுப்பார். கஷ்டம் தீரும் அப்படின்னா 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்கு தான் கஷ்டம் தீர்ந்து போயிடுமா? குழந்தை பிறந்துரும் அப்படின்னா 1 கோடி பேருக்கு குழந்தை பிறந்துருமா? கல்யாணம் ஆயிடும் அப்படின்னா 1 கோடி பேருக்கு கல்யாணம் ஆயிருமா? அவங்க ஜாதகத்துக்கு தகுந்தாற் போல் பலன்களை கொடுத்துருவார். அப்ப 100% பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த குரு பகவான் 10ஆம் இட தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறதும், அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு மாறுறதும், அந்த சனி பகவான் டைரக்டா உங்க ராசி பார்க்கறது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டம். அடுத்தது பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு வராரு. கலஸ்தரஸ்தானத்துல இருக்கிற ராகு பகவான் 6ஆம் இடம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சத்ரு ஸ்தானத்துக்கு வராரு, ரோகஸ்தானத்துக்கு வராரு. அப்ப என்ன பண்ணுவாரு, உடல் உபாதிகள் விலகும், 4 காசு கையில நிற்கும். இதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்கின் அலர்ஜி இருந்தது, எனக்கு பாத்தீங்கன்னா உடல் உபாதி இருந்தது, மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன், எனக்கு பெருசா கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா ரோகஸ்தானத்துக்கு வரும்போது ராகு பகவான், ஏன்னா ராகுக்கும் கேதுக்கு பாத்தீங்கன்னா வீடு இல்லை, நிழல் கிரகம், சாய கிரகம், வக்கர கிரகம். அப்ப 6ஆம் இட கலஸ்தரஸ்தானத்திலிருந்து 7ஆம் இட கலஸ்தரஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. எப்ப 18ஆம் தேதி 5வது மாசம் 2025 ராகு பயிற்சி ஆகிறார். அப்ப 6ஆம் இடத்துக்கு உங்களுக்கு ராகு வர்றதும், அடுத்தது 12ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் ஜென்மத்துக்கு உங்க ராசியில் கட்டான்றது இருந்து அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்கு போறார், சரி சிம்ம ராசிக்கு போறார். அப்படி போகக்கூடிய இந்த கேது பகவான் மறைவு ஸ்தானத்துக்கு போறதும் அப்ப 100%, ஏன்னா இப்ப 1ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு போறார், கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போறார். அப்ப 12ல இருந்து கட்டன்றது 1ல இருந்து 12க்கு போறவர் எப்படி பார்த்தாலுமே அப்ப உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா அந்த கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மாறும் சொல்றதுல மாற்றம் இல்லை. நிச்சயமா நான் சொல்றேன், ஒரு சிலருக்கு பாதகமாக தான் இருக்கும், ஒரு சிலருக்கு சாதகமாக தான் இருக்கும். 40% பேருக்கு பாத்தீங்கன்னா சாதகம்னா 60% பேருக்கு இது பாதகமாக தான் இருக்கும். இது நான் மறுக்கல, புரியுதுங்களா? ஆனா ஒரு விஷயம் என்னன்னா சனி பார்வை பார்க்கறதுனால மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்க போகுது. தொழிலுக்காரகம் தொழில் மாற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். இதுல நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டுத்துறையில் இருந்து சாதிக்க முடியாது இருந்தவங்களுக்கு விளையாட்டுத்துறையில நீங்க சாதிக்க போறீங்க, புரியுதுங்களா? அதாவது நான் பாத்தீங்கன்னா நான் ஒரு பிளேயருங்க, எனக்கு நல்ல விளையாட தெரியும், ஒரு கட்டன்றது எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு விளையாட்டுத்துறையில் ரொம்ப ஆர்வம் இருக்குது, எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் தீவிரமா மிலிட்ரிக்கோ போலீஸ் லைனுக்கோ நான் முயற்சி பண்றேன், எனக்கு கிடைக்குமா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் 4 காசு சம்பாதிச்சு நான் இன்னைக்கு வெளிநாடு போலான் இருக்கிறேன், என் குடும்பத்தரம் உயர்த்தலான் இருக்கிறேன்.
நீங்க 4 காசு சம்பாரிச்சு உங்களுக்கு பார்த்துக்கணும்னாலும் இல்ல உங்க குடும்பத்துக்கு 4 காசு சம்பாரிச்சு குடும்பத்தை பார்த்துக்கணும்னாலும் எப்படி பார்த்தாலும் நீங்க தான் உழைச்சாகணும். உங்களுக்கு கல்யாணம்னாலும் நீங்க தான் உழைச்சாகணும். அதே மாதிரி உங்க அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு கல்யாணம்னாலும் நீங்க தான் உழைச்சாகணும். அக்கா தங்கச்சிக்கு காசு பண்ணனாலும் நீங்க தான் உழைச்சாகணும். அப்போ ஒரு சில நேரத்துல ரெஸ்ட் எடுக்கலாம்னா முடியாது. இப்ப எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுறனால ஒற்றை மண்ணதான் ஒட்டுன்ற மாதிரி உங்களுக்கு முழுமையான நேரம் எப்ப நல்லா இருக்குதுன்னா அதாவது 3வது மாசம் 29ஆம் தேதிக்கு மேல உங்க வாழ்வாதாரம் மாறும்னு சொல்றதெல்லாம் மாற்றமே இல்லை. அதனால உங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து நீங்க உதவி செய்யலைன்னா அந்த இடத்துல வந்து கெட்ட பேர் வருமே அப்படின்னு நீங்க நினைக்கிறத விட அப்ப செஞ்சுட்டு கெட்ட பேர் வர்றதை விட செய்யலன்னு சொல்லிட்டு ஒரே தடவை கெட்ட பேர் வாங்கிக்கிறது பரவாயில்லையே. கொடுத்தும் பாவின்ற பாருதான் பார்த்துக்கோங்க. 2வது உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கனவா இருக்கிற பொருள் இப்போ வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் ஏசி வாங்கலான் இருந்தேன் சாமி, நான் ஃப்ரிட்ஜ் வாங்கலான் இருந்தேன், வீடு வாங்கலான் இருந்தேன், கப்போர்டு ஒர்க் பண்ணலான் இருந்தேன், வீட்டுக்கு பெயிண்டிங் ஒர்க் செய்யலாம்னு இருந்தேன், நான் இந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள் வாங்கலான் இருந்தேன், ஏன் கார் வண்டி மாத்தலான் இருந்தேன். இது போல ஆடம்பர பொருட்கள் உங்களுக்கு வந்து நான் சொல்ற மாதிரி 29ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி முழுக்க இந்த டெம்பரவரி வேலை செய்யறவங்களுக்கு பர்மனன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்துல உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவானா இருக்கிறதுனால நிச்சயமா உங்க ஜாதகத்துல சனி நல்ல இடத்துல உட்காந்துட்டாருன்னா உங்களுக்கு புத்திர செல்வம் இந்த 2025 கொடுத்துருவாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி வந்து குரு பகவான். ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும்னா முதல்ல குரு தான் நல்ல இடத்துல இருக்கணும். அப்போ உங்களுக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதியே யாருன்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவதுன்றது 7ஆம் இடத்துல நல்லபடியா உட்காந்துட்டாருன்னா சத்தியமா உங்களுக்கு கல்யாணம் இந்த 2025 தடைப்படாம ஆயிடும், நல்லா இருக்கும். அதனால எந்த இடத்துல உட்கார்றாரோ அதுக்கு தகுந்த பலன்களை கண்டிப்பா கொடுத்துருவார். அதை விட என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு புதன், அருமையான ஒரு யோகக்காரகன், கல்விக்கு அதிபதி, ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி. 2வது வந்து பாத்தீங்கன்னா புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு தொழிலுக்கே அவரு தான் அதிபதியா இருக்கிறதுனால எப்பயுமே உங்க ஐடியா மற்றவங்க தான் கேட்பாங்களே தவிர மற்றவங்க ஐடியா நீங்க கேட்டு வாழ்ற அளவுக்கு நீங்க இல்லை. மற்றவங்களுக்கு வழிமுறை காட்டி கொடுப்பீங்க, மற்றவங்க வாழ்றதுக்கு நீங்க முன்னுதாரணமா இருப்பீங்க, மற்றவங்க கெட்டு போறதுக்கு நீங்க முன்னுதாரணமா இருக்கவே மாட்டீங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் 2025 3வது மாசம் 29ஆம் தேதிக்கு மாலை மாறும்னு சொல்றதுல மாற்றம் இல்லை. இது நீங்க என்னன்றதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றி. அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பொதுவாக இந்த 2024 மேக்சிமம் நிறைய பேருக்கு நெகட்டிவாக இருந்திருக்கும். பல காரியங்களில் குழப்பங்கள் இருந்திருக்கும், காரியங்கள் போஸ்ட்பாண்ட் ஆகியிருந்திருக்கும். இங்கேருந்து வெளிநாடு போனோம்னா தடையாக இருந்திருக்கும், வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இங்கே இந்தியா வரணும்னா தடையாக இருக்கும், இல்லை இந்தியா வந்துடலாமா, வேலையை விட்டுடலாமா, வேலை மாற்றலாமா, இது மாதிரி வேலை சம்மந்தமாக இருக்கும். திருமண சம்மந்தமாக எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் நடக்க மாட்டேங்குது, திருமண சம்மந்தமான முயற்சிகள் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு இடங்கள் விற்கலாம் வாங்கலாம்னா அது இது மாதிரி தடைகள் நிறையா இருக்கக்கூடிய வருஷமாக இந்த 2024 இருந்தது. நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீங்கள் வேறு மாதிரி நம்ம பார்ப்போமே, வேறு மாதிரி பார்த்தோன்னா 2024 அப்படிங்கிறது நியூமராலஜி எப்படி பார்த்தீங்கன்னா 4 4 8 8ன்றது சனி பகவானுக்குள்ளது. ஸோ இந்த வருஷம் எல்லாருக்கும் வம்பு வழக்குகள் தடைகள் பிரச்சனைகள் அப்படின்றது இந்த வருஷம் இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் தமிழ் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது குரோதி வருஷம். குரோதம் அப்படின்னாலே எதிர்ப்பு அப்படின்னு வருது. எதிர்ப்பு, பழிவாங்கிற உணர்ச்சி, இதெல்லாம் நமக்கு குரோதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த குரோதி வருஷம் ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ சித்திரை மாதம் ஏப்ரலோட தமிழ் வருஷம் முடியாது. அதே மாதிரி ஆங்கில வருஷம் பார்த்திங்கன்னா 2024 இருந்தது. ஸோ அது இந்த டிசம்பரோட முடியாது. எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டுக்குமே நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் தான் வருது. அதனால் இந்த வருஷம் மேக்சிமம் பல பேருக்கு காரிய தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். அதனாலையும் ஏன்னா அந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைகள்லாம் மாறுது, எல்லாமே சேர்ந்து மாறும்போது ராகுகேதுக்குள்ள பலன்கள், குருவுக்குள்ள பலன்கள், சனிபானுக்குள்ள பலன்கள் எல்லாமே மாறப்போகிறது. ஸோ மாற்றம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருஷமாக 2025 இருக்க போகிறது. இது புதன்கிழமை அன்னைக்கு நம்ம தொடங்குறது.
அதனால் இந்த வருஷ மாற்றங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கும். இந்த வருஷ மாற்றங்கள் நல்லாயிருக்கும். 2025 அப்படின்றது 2 4 5 4 9 2025 அப்படிங்கிறது வந்து ஒரு டோட்டல் வந்து 9 வருது. இது வந்து நல்ல விஷயமா இருக்கும். இந்த வருஷம் வந்து பல விஷயங்களை ஏற்றம் தரும். இதில் வந்து கன்னி ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். கன்னி ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 6வது வீடாக இருக்குது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா உத்தர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இது 3 இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி வந்து புதன் பகவானாக இருக்கார். இப்போ இந்த பெயர்ச்சி ஆகும்போது உங்களுடைய ராசியில தான் கேது பகவான் இருக்கார். கேது ராகு இருக்கு. அதனால் கன்னியா ராசி அன்பர்கள் அனைவருக்குமே வந்து இப்போ உடல்நல கோளாறுகள், அடிக்கடி பிரச்சனைகள், ஜுரம், தலைவலி, வயிற்று வலி, வயிறில் பிரச்சனைகள், கான்ஸ்டிபேஷன் இருக்கிறது, இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று, ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜிஸ் இருக்கிறது, ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு பல்லு வலி, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கன்னியா ராசி அன்பர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து அடிக்கடி வாக்குவாதங்களும் அடிக்கடி சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் வந்துட்டே இருக்கும், தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதை ஏண்டா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை ஏண்டா அது மாதிரி வந்து ஒரே தொல்லையாக இருந்திருக்கும். வீட்டில் எது சொன்னாலும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும். அது மாதிரி எந்த விஷயத்துலையும் நவர விடாமல் இருந்திருக்கும். பட் இப்போ கடைசி 2-3 மாதம் கொஞ்சம் தேவலான்னு தான் சொல்லணும், அந்த மாதிரி இருந்தது. பட் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே வந்து போஸ்ட்போன் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு வச்சுங்களேன். ஒன்றும் பெருசாக ஒன்றும் கெடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் தடங்களாகி நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அடி மனசில் பயம் வந்துகிட்டே இருக்கும், இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறது, அப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாடு போகிறது, அது மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாகவே நடக்கும். இந்த வருஷம் ஆரம்பத்தில் முதல்ல வந்து பிப்ரவரி மாதம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். 9ஆம் இடத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால வெளிநாட்டு சம்பந்தமான அந்த விஷயங்கள், அது மாதிரி விரிவாக்கம் செய்கிறதுக்கு, பிஸ்னஸ் விரிவாக்கம் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் நவர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வந்து அது இதுன்னு சொல்லிகிட்டே மாறி மாறி டைம் போயிட்டே இருந்திருக்கும். இப்போ பிப்ரவரி வந்து அது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு 6வது வீட்டில் இது வரைக்கும் சனி பகவான் இருந்தார். உங்களுக்கு வந்து எதிரிகளால் தொல்லைகள், எதிர்ப்புகளால் தொல்லைகள், ஒரே மன சங்கடங்கள் இது கொடுத்துட்டு இருந்தார். இப்போ சனி பெயர்ச்சாயி மார்ச் மாதம் பெயர்ச்சாயி உங்களுக்கு கண்டக சனியாக வரார். கண்டக சனி 7வது வீட்டில் இருந்தாலும் ராகுவோட சேர்ந்துறதுனால இன்னும் வந்து உங்களுக்கு உடல்நிலை பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்புகள், ரொம்ப ரேராக ஒரு சில பேர் அவங்களுடைய தசாபதி வச்சு குடும்பம் பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக மட்டும் மே மாதம் வரைக்கும் அப்படி இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்துக்கிட்டே மே மாதம் வந்து ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் அதெல்லாம் சரியாக போயிடும். ஸோ மே மாதம் ராகுகேது பயிற்சி வரைக்கும் நீங்கள் அதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. அதே மே மாதத்தில் வந்து உங்களுக்கு குரு பயிற்சி ஆகுது. குரு வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வர்றாரு. அதனால் உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் மே மாதம் கண்டிப்பாக ஏற்படும். நிச்சயமாக நீங்கள் வந்து இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறீங்க, அதுக்கான மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சில பேர் பிஸ்னஸ் தொழில் புதுசாக தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். நிறைய பேருக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். எனக்கு தெரிஞ்சு வந்து கன்னியா ராசி நிறைய பேர் வந்து பிஸ்னஸுக்கு இல்லை பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களில் அவங்களுக்கு உயர்வுகள் ஏற்படுறதும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வருஷம் வந்து ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நல்ல அபரிமிதமான லாபம் கிடைக்கிறதுக்கு இருக்குது. சூப்பராக லாபம் கிடைக்கும் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு. திடீர் லக்கு மாதிரி நல்ல ப்ராஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கண்டகச்சனி இருந்தால் கூட அந்த கண்டகச்சனி ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் குரு பார்வை வேறு வந்துடுது. அது வேறு ஒன்று. ராகுகேது வேறு வந்து அந்த 5ஆம் மாதம் ராகுகேது பயிற்சி ஆயிடுறாரு. ராகுகேது உங்களுக்கு வந்து ஜென்மத்தில் 7 இருந்தவர் வந்து உங்களுக்கு 6-12க்கு பயிற்சி ஆகிறது பெரிய ரிலீஃப். இது வரைக்கும் ராகுகேதுனால உங்களுக்கு நிறைய தொந்தரவுகள், உடல்நிலை கோளாறுகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், உங்களோட பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள், உங்களோட எதிராக இருந்த உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தவரை எதிரியாக போகிறது, இது மாதிரி பல பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அதெல்லாம் வந்து எல்லாமே சமாதானமாகி எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் வருது. ஸோ இந்த காலகட்டங்கள் எல்லாமே சால்வ் ஆகிடும். அதனால் வந்து எப்படி பார்த்தாலுமே இந்த தொழில் ரீதியாகவும் பிஸ்னஸ் ரீதியாகவும் இந்த வருஷம் அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது.
பெண்களுக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல வேலை இருக்குது. ஒரு சில பேர் வந்து ஐடியில் போகணும்னு நினச்சவங்களுக்கு நல்ல ஐடியில் கிடைக்கும். ஐடியிலே இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனோ டீம் மாற்றுறதோ இல்லை கம்பெனி மாறுறதோ அந்த மாதிரி நல்ல ப்ராஃபிட்டான உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நிறைய பேருக்கு பொருளாதார ரீதியாக பணம் கொடுக்கல் வாங்கல், கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயங்கள், பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே நல்ல காலங்களாக இருக்குது இந்த காலங்கள். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல்நலம் கொஞ்சம் சீராகும். எப்போனா மே மாதத்துக்கு மேலே வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு உடல்நலம் கொஞ்சம் சீராகும். மாணவர்களுக்கு அவங்க படிப்பு போக்குவரத்துலாம் இது வரைக்கும் கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகளாகவும் படிப்பில் மந்தமாகவும் இருந்தாலும் மாறி கொஞ்சம் உற்சாகமான மனநிலை ஏற்பட்டு படிப்பு போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்ல காலங்கள் ஏற்படும். இப்போ அவங்களுக்கு மேல் சீட்டு கிடைக்கும், சீட்டு கிடைச்சி போகிற இடத்துல படிப்பு நல்லா பிடிக்கும், அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் நல்லாவே இருக்கும். எல்லா விதத்துலையும் நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். பல பேர் வந்து முதலீடுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல், ஃபைனான்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய கன்னியாராசி அன்பர்களுக்கு நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பூர நட்சத்திரங்கள் வந்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரம், உத்தரத்துக்கு அப்புறம் ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரம்னு பார்த்தோம்னா லாபாதிபதி சந்திரன் தான். அது மாதிரி ஹஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து பல காரியங்களில் நிலம், பூமி, இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி வந்து நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துக்கு அவங்க வந்து 3வது வீட்டுக்கும் 8வது வீட்டுக்கும் அதிபதி. இந்த உங்கள் ராசிக்கு 8வது வீட்டுக்கும் அதிபதி. அதனால் இட சம்பந்தமாக நீங்கள் விற்கிறது, அது மாதிரியான விஷயங்கள், சகோதரர்கள் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்றது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நிலம் விற்றுட்டு, இடம் விற்றுட்டு வீடு வாங்குவீங்க. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஹஸ்த நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பெயர்ச்சி ஹஸ்த நட்சத்திரத்துக்கு எல்லா வகையிலையும் சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஹஸ்த நட்சத்திர நண்பர்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025ஆம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த 2025ஆவது வருடம் ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமையன்று வளர்பிறை பிரதமை திதியிலே, அதாவது வளர்பிறை வருகின்ற பிரதமை திதியிலே பூராடம் நட்சத்திரத்திலே நிகழ்கிறது. அதுவும் லக்னம் என்பது இந்த 2025ஆவது வருடம் என்பது கன்னி லக்னத்திலே பிறக்கிறது. கன்னி லக்னத்திலே குரு பார்வையுடன் இந்த வருடம் பிறக்கிறது. 2025ஆவது வருடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். ஆகவே செவ்வாய் எப்படி இருக்கிறாரோ, சஞ்சாரம் செய்கிறாரோ, அதன்படி தான் இந்த வருட பலன்கள் நடக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த வருடத்தில் சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 19ஆம் தேதி, மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு குரு பெயர்ச்சி இந்த வருடம் மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு அதிசாரமாக அக்டோபர் 18ஆம் தேதி அதே குரு பகவான் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கும், அதன் பிறகு வக்கரகதியிலே பின்னோக்கி டிசம்பர் 5ஆம் தேதி அன்று மீண்டும் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆக இந்த வருடம் குரு பகவான் 3 ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் ஒரு வருடத்திலே 3 ராசியிலே சஞ்சாரம் செய்தால் 3இல் 1 பங்கு மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இதற்கெல்லாம் பரிகாரமாக அவரவர்கள் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது. குலதெய்வ வழிபாடு செய்கின்ற அளவிலே நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் பொருளாதாரம் நன்கு விருத்தி அடையும். மேலும் இந்த பயிற்சிகளெல்லாம் வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களிலே பிறந்த கன்னிராசி நண்பர்களையும், கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் சனி பயிற்சியின் மூலமாக
இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் லட்சுமிகரமாக இருந்த சனி பகவான் இப்பொழுது 7ஆம் இடத்திற்கு வர இருக்கிறார். 7ஆம் இடத்தில் இந்த சனி பகவான் வந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே திருஷ்டி இந்த வருடம் மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லக்கூடாது. எதை நீங்கள் வெளியிலே முன்னமே சொல்கிறீர்களோ அந்த விஷயங்கள் நடைபெறாமல் போய்விடும். வெளியே சொல்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே மற்றவர்களுடன் கலந்து ஆலோசிப்பதையும், ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக மற்றவருடன் கலந்து ஆலோசிப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வருட ஆரம்பத்தில் மே 14ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே அதுவரை நினைத்த காரியங்கள் கைகூடும். அதன் பிறகு மே 14ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்தில் குருபான் வர இருக்கிறார். பொதுவாக 10ல் குரு பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் அது தவறானது. 10ல் குரு பதவியை மாற்றும் என்று தான் இருக்கிறது. ஆகவே தொழில்துறையில மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் அதிகமாக இருக்கிறது. அந்த மாற்றங்கள் மே 14ஆம் தேதிக்கு பிறகு வரும் என்று எதிர்பார்க்கலாம். இதுவரை உங்கள் ராசியிலே இருந்த கேது பகவான் மே 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் வருகிறார். ஆகவே விரயங்களாகும். அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் கேதுவான் என்பது பொதுவாக மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடியவர். மருத்துவ செலவுகள் கூட இந்த வருடம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் செலவுகளை நீங்களாகவே நல்ல செலவுகளாக செய்துவிட்டால், அதாவது வீடு மனை வாங்குவது மற்றும் புதிய வாகனங்கள் வாங்குவது, தங்க வெள்ளி ஆபரணங்களை வாங்குவது போன்ற சுப செலவுகளை செய்துவிட்டால் அசுப செலவுகள் நடக்காமல் இருக்கும். இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் மே 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் வருகிறார். ராகு லட்சுமிகரமாக இருக்கிறது. ஆகவே உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்கள் மூலமாக நீங்கள் அனுகூலத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வருடம் திருமணம் ஆகாத அந்த கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் திருமணம் என்பது மே 14ஆம் தேதிக்குள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த வருட ஆரம்பம் முதல் 1/1/2025 முதல் மே 14ஆம் தேதிக்குள் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பீரியடுக்குள் நடக்காவிட்டால் அடுத்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் 5ஆம் தேதிக்குள் ஒரு 48 நாட்கள் மீண்டும் ஒரு நல்ல குருபலம் வருகிறது. இந்த காலகட்டத்திலே திருமணமாகாத கன்னி ராசியில் பிறந்தவர்கள் திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே திருமணம் கைகூடினால் உடனடியாக திருமணத்தை நடத்திவிட வேண்டும். திருமணம் முடிந்த பிறகு திருமணம் முடிந்த ஆண்களும் பெண்களும், அதாவது ஆண்கள் பெண்கள் இருவருமே நீங்கள் அடிக்கடி போனில் பேசினால் அதில் சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. என்றால் திருஷ்டியின் காரணமாக சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உடனடியாக திருமணத்தை முடித்துவிட்டால் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இனிதாக திருமணம் நடந்து அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஒன்றாக சேர்ந்து, தம்பதிகள் ஒன்றாக சேர்ந்து வெளியிடங்களுக்கு சிரித்து கொண்டே சென்றால் அதன் மூலமாகவும் சிறிது திருஷ்டிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே உங்களுடைய செயல்பாடுகள், முன்னேற்றங்கள், சந்தோஷங்கள் ஆகியவற்றை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் தொழில் விஸ்தரிப்புக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. விஸ்தரிப்புக்கான வாய்ப்புகிறது. அந்த விஸ்தரிப்பு நல்ல விஸ்தரிப்பாகவே இருக்கும். மேலும் இந்த வருடத்திலே உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக அல்லது சிறு மாற்றங்களுக்கு காரணமாக உங்களுக்கு இடமாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும். இந்த வருடத்திலே 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது உத்தியோகஸ்தர்களுக்கு தொழில் இடமாற்றம் நிகழும். அந்த இடமாற்றம் நீங்கள் விரும்பிய இடத்தில்தான் நிகழும். மேலும் தனியார் தொழில் செய்பவர்கள் சில நேரங்களில் இருக்கின்ற தொழிலை விட்டு வேறு தொழிலை நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற வேலையை விட்டு நீங்கள் தேடுவீர்கள். அவ்வாறு தேடக்கூடாது. வேறு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது. இல்லாவிட்டால் சில காலம் வேலை இல்லாத சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வருடம் விவசாயிகளுக்கு ஓரளவு நல்ல மகசூல் கிடைக்கும். அதுவும் முக்கியமாக மஞ்சள் கிழங்கு பயிரிடுபவர்களுக்கும், அதாவது பூமியில் அடியிலே விளையக்கூடிய மஞ்சள் கிழங்கு பயிரிடுபவர்களுக்கும் கோரைக்கிழங்கு பயிரிடுபவர்களுக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் கரும்பு விவசாயிகளுக்கும் இந்த வருடம் நல்ல லாபம் காத்திருக்கிறது. இந்த விஷயங்களை நம்முடைய பஞ்சாங்கத்திலே மேல் நோக்கு கீழ் நோக்கு சமநோக்கு நாள் என்று தனியாக குறித்திருக்கிறோம். அதன்படி பயிரிட்டால் நல்ல லாபம், நல்ல மகசூல் நீங்கள் பெற முடியும். இந்த வருடம் மாணவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெற முடியும். ஆனால் மாணவர்கள் படிக்கும்போது தனியாக நீங்களாக படித்துக் கொள்ளுங்கள். மற்ற மாணவர்களுடன் கலந்து ஆலோசித்தால், அதாவது பரீட்சைக்கு போகும் முன்பாக மற்ற மாணவர்களுடன் கலந்து ஆலோசித்தால் இந்த கேள்வி வராது, அந்த கேள்வி வராது என்று குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். ஆகவே மற்றவர்களுடன் கலந்து ஆலோசிக்காமல் நீங்களாக தனியாக படித்து உங்கள் சிந்தனைக்கு ஏற்றபடி நீங்களாக படித்து நீங்கள் பரீட்சை எழுதிவிட்டு வாருங்கள். நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மற்றவர்களுடன் கலந்து ஆலோசித்தால் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக மார்க்குகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெண்களுக்கு இந்த வருடத்திலே
சிறு சிறு பிரச்சனைகள், உடல் ரீதியான சிறு சிறு பிரச்சனைகள், மூட்டு வலி, கால் வலி, கை வலி போன்ற பிரச்சனைகள் தவிர வேறு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மேலும் இந்த வருடம் உங்களுடைய கணவன்மார்களுக்கு எந்த வேலையை தொடங்கினாலும் சிறிது காலதாமதம் மாறக்கும், இருந்தாலும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. இந்த வருடம் குழந்தைகளுக்கு இந்த வருட ஆரம்பத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மே 14ஆம் தேதிக்கு பிறகு குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு ஓரளவு தான் கிடைக்கும், பெரிய அளவில் வராது. ஆகவே தொழில்துறை மிகவும் எச்சரிக்கையை தேவை. உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்களிடம், உங்கள் மேல் அதிகாரிகளிடம் பெரிய விரோதத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது. இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடத்திலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். இந்த வருடம் கன்னிராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அவசியம் ஒருமுறை வியாழக்கிழமையன்று திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானையும் தட்சிணாமூர்த்தியையும் அங்கே இருக்கின்ற பெருமாளையும் வணங்க வேண்டும். முருகப்பெருமானுக்கு நீங்கள் மஞ்சள் அல்லது சந்தனம் நீங்கள் கொடுத்து விட்டு வரலாம். ஒரு பாக்கெட் சந்தனம் கொடுத்து விட்டு வரலாம். அங்கே இருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு ஒரு பாக்கெட் மஞ்சள் தூள் கொடுத்து விட்டு வாருங்கள். அங்கே பெருமாள் சைன கோலத்திலும் நின்ற கோலத்திலும் இருக்கிறார். அங்கே பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வருவார்கள். இதன் மூலமாக கன்னிராசி என்பவர்கள் இந்த வருடம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியும். மேலும் அங்கே செல்ல முடியாதவர்கள் குருவாயிருக்கு, அதாவது ஒரு வியாழக்கிழமை புதன்கிழமை இந்த 2 நாள், புதன் வியாழன் 2 நாள் இருக்கும்படி குருவாயூர் சென்று 3 முறை குருவாயூரப்பனை தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று கன்னிராசியில் பிறந்தவர்கள் 65% நன்மைகளை பெற்று சந்தோஷத்துடன் இருப்பார்கள் என்பது உறுதி. காலபுருஷனுக்கு ரோகம், காலபுருஷனுக்கு சத்துரு, காலபுருஷனுக்கு பகை. ஏற்கனவே காலபுருஷனுக்கு பாருங்க, ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் துறையில் என்ன சொல்கிறோம், நம்ம துறையில் செவ்வாயும் புதனும் ஆகாது, குருவும் புதனும் ஆகாது. அதுதான் ஆகாதுன்னு அது 5ஆவது பாவத்தில் வைக்கக்கூடாது, அது ஒரு 7ஆவது பாவத்தில் வைக்கக்கூடாது. அதுவும் பாருங்க 3, 6 பாவத்தில் வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, காலபுருஷனுக்கு 3, 6 பாவத்தில் வச்சுருக்காங்க. அப்போ காலபுருஷனுக்கு 3, 6 பாவத்தில் இருக்கும் பொழுது கன்னிராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஒரு மகத்தான ஆண்டாக, ஒரு செல்வ செழிப்பான ஆண்டாக இருக்கும். தைரியத்தோடு இருங்க. ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் இப்போத்தான் துளிர் விட்டு வந்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த குரு பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க கொண்டு இருக்குங்க. இந்த குரு பயிற்சி பகையாக இருந்தாலும் அந்த குரு 5ஆம் பார்வையாக இருப்பதனால் உங்களுக்கு பல வகையில் நன்மையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ எப்படி இருக்கணும், எதுவுமே உங்களுக்கு எட்டாத உயரத்தில் இல்லை. எந்த பொருள் எடுத்தாலும் சரி உங்களுக்கு எட்டாத இடத்தில் இல்லை. அப்ப என்ன செய்யணும், முயற்சி செய்வனுக்கு அந்த வானமே எல்லை, முயற்சி செய்பவனுக்கு அந்த வானமே எல்லை. அதனால் உங்களுக்கு இனிமேல் இல்லை தொல்லை. பார்த்தீங்களா, எந்த தொல்லையும் இல்லை. இப்போ உங்களுக்கு காலபுருஷனுக்கு நல்ல 6ல் இருக்கார், ஒழிய கேது இருக்காரு, 2வது ராகு கேது பார்க்குறாரு, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அடுத்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்த, காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்த கன்னி ராசியை குரு 5ஆம் பார்வை பார்க்குறாரு. மே மாதம் வரையும் முதல் சுற்று, முதல்ல இருக்கிற 4-5 மாதத்துக்கு இன்னும் இதுவரையும் உங்களுக்கு அந்த தசாபத்தில் ஏதாவது ஒரு மைனஸாக போயிடுச்சு. அப்போ கன்னி ராசிக்கு என்ன மைனஸுங்கிறீங்க, குரு திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் குரு புத்தி. இதுதான் மெயின். கன்னிராசிக்கு முதல்ல எடுத்தோன்னே பகை, முதல்ல எடுத்தோன்னே நம்மளை சரண்டட் ஆக்குறது, எடுத்தோன்னே நம்மளை அப்படியே பித்தனாக்குறது, பேயனாக்குறது யாரு, புதன் திசையில் குரு, குரு திசையில் புதன். இதை ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. கன்னிராசியில் சுக்கிரன் நீச்சமாயிட்டான சுக்கிர திசையில் சூரிய புத்தி. அப்போ கன்னிராசிக்கு 6வது ராசி, உங்கள் ராசி 6வது ராசி, உங்களுக்கு கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம். அப்போ சுக்கிர திசையில் சூரிய புத்தி. அப்போ சூரியன் எங்கே இருக்கிறான், உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கிறான். அப்போ சூரியன் 12 இருந்தால் உங்களுக்கு என்ன செய்வான், 12க்குரியவன் 12ல் இருக்கிறான். காலபுருஷனுக்கு 5ல் இருக்கிறான், உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கிறான். அப்போ 12ல் இருக்கும்போது உங்களை என்ன செய்வான், அப்படியே இறுக்கி பிடிச்சிருவான். அப்படியே இறுக்கி ஏற்கனவே நீச்சமாக இருக்கிறான். மோசமான நிலைமையில் இருந்தாலும் பல்ல பிடுங்கினாலும் பாம்புன்னா பயம்தான், பல்ல பிடுங்கினாலும் பாம்புன்னா பயம்தான்.
அந்த உணர்வு தான் சுக்கிர திசையில் சூரிய புத்தி, சூரிய திசையில் சுக்கிர புத்தியாக இருந்தாலும் கவனமாக இருப்பது. இந்த ரெண்டை தவிர்த்து கன்னி ராசிக்கு இந்த 2025 முதல் சுற்று முதல் 3-4 மாதங்களுக்கு மிக சிறப்பானதாக அமையும். அதுக்கு அடுத்து தான் கண்டிப்பாக மிக மிக எச்சரிக்கை. ஏன்னா உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல 4 கிரகம் வருது, பின்னாடி 4 கிரகங்கள் வருது உங்கள் பின்னாடி. ஏற்கனவே ஆல்ரெடி இங்கே சனி இருக்காரு, அடுத்து சுக்கிரன் வந்து கொண்டிருக்கிறாரு, அதுக்கடுத்து சந்திரன் கோச்சார பலத்தில் வேகமாக விரைந்து வந்து கொண்டிருக்கின்றாரு. அடுத்து கண்டிப்பாக செவ்வாயும் வந்து சேரும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை, ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுப்பதற்கான நேரமாகவும் இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க. கன்னி ராசிக்கு 5 மாதம், இன்னும் ஒரு 6 மாதம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 5 மாதம் போல்ட்டாக செய்யுங்க. என்ன ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு தகுந்தவாறு இம்போர்ட்டா, எக்ஸ்போர்ட்டா, டெக்ஸ்டைல்ஸா, பெட்டிக்கடையா, புக்ஸா, பேங்கா, பேங்க் சம்மந்தப்பட்டதா, புக்ஸு சம்மந்தப்பட்டதா, தபால் தந்தி சம்மந்தப்பட்டதா, பதிவு சம்மந்தப்பட்டதா, பதிவுத்துறை சம்மந்தப்பட்டதா, பாருங்க எவ்வளவு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டதா, வெளிநாட்டு சம்மந்தப்பட்டதா, சாதாரண ஒரு பெட்டி கடை வைங்க, ஒரு மளிகை கடை வைங்க. எல்லா பொருளும் சேர்த்து வைக்கக்கூடிய இடம் தான் கன்னிக்கு உரிய இடம். கன்னிக்கு காலந்தாழ்த்தாம செய்யுங்க. அப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு 2025 இன்னும் ஒரு 3-4 மாதத்திற்கு ஒரு மிக சிறப்பானதாக அமையும். உங்கள் தசை பற்றிய பார்த்துக்கோங்க. ஏங்க 3-4 மாதத்துக்கு தான் சாமி எங்களுக்கு நல்லா இருக்குமா, அதுக்கு மேலே நல்லா இருக்கான்ட்டு அதுக்கு மேலேயும் நல்லா இருக்கும். எது நடக்கணும்? புதன் திசையில் சனி புத்தி நடக்கணும். நீங்கள் கும்ப லக்கணமாக இருக்கணும். சனி திசையில் புதன் புத்தி நடக்கணும். நீங்கள் ரிஷப லக்கணமாக இருக்கணும். அந்த மாதிரி லக்னத்தை பேஸ் பண்ணி இருந்தால் முழுவதும் ஆண்டு முழுவதும் கன்னி ராசிக்கு மிக சிறப்பானதாக அமையும். கன்னி ராசிக்கு மிக சிறப்பானதாக அமையும். அதை பற்றி நீங்கள் நினைக்கவே வேண்டாம். 2025 நீங்கள் உங்களுக்கு இல்லை சாமிஜி நீங்கள் 9ஆம் நம்பருக்கு சொல்லிட்டீங்க, அந்த வருஷம் போகிற செவ்வாய்க்கு தான் சொல்லிட்டீங்க. அது இல்லை, அது அந்த கோணத்தில் சொல்வது. இது இந்த உங்களுடைய நேரங்களுக்கு தகுந்தவாறு உங்களுடைய கன்னி ராசியை நம்ம பரிசீலித்து பார்ப்பது. உங்களுடைய தசா புத்தி, உங்களுடைய ராசிநாதன் புதன் எங்கே இருக்காரு? 7ல் சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்கள் ராசிநாதன் 7 மீனத்தில் நீசபங்க ராஜயோகத்தோட ராகம் சேர்ந்திருக்காரு. அப்போ ராகு புதன் சுக்கிரன் தான் என்ன ஆகும்? அபிரிதமான லாபத்தை கொடுப்பாரு. அபிரிதமான லாபத்தை கொடுத்து ஆகணும். அஸ்பர் ரூல்டு, ஏன்னா அது கேந்திரம், அந்த கேந்திரத்துக்கு கொடுத்து ஆகணும். நிச்சயமாக கொடுப்பார். கன்னிராசி நேயர்களுக்கு என்ன செய்யணும்? உங்களுடைய நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். கண்டிப்பாக ஹஸ்த நட்சத்திரம் விநாயகருடைய நட்சத்திரம். விநாயகருடைய வழிபாடு மிக உகந்தது. விநாயகருடைய வழிபாடு மிக மிக உகந்தது. அடுத்து உத்தர நட்சத்திரம். எங்கெங்கும் காணினும் எம்பெருமான் இருக்கார் இல்லையா? பார்க்கும் இடமெல்லாம் பரந்தாமன் இருக்கும் இடமாக நோக்கி நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா? அப்போ நிச்சயமாக உத்தர நட்சத்திரக்காரவங்க ஐயப்பனை கும்பிடுங்க. ஐயப்பனை கும்பிட்டுவாங்க. அதில் ஐயப்பன் நல்லா வழிபடுங்க, மானசீகமாக வழிபடுங்க. சுவாமியே சரணமையப்பா என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ ஐயப்பன் வழிபாட்டை நல்லா பண்ணுங்க. மலையில் உள்ள தெய்வங்கள்லாம் நல்ல வழிபாடு பண்ணுங்க. குறிஞ்சி மலையில் முருகன் இருக்கார், சதுரகிரியில் இருக்கிறார், கைலாயத்தில் இருக்கிறார், பத்ரிநாத்தில் இருக்கிறார், கேதார்நாத்தில் இருக்கிறார், அமர்நாத்தில் இருக்கிறார், காசி விஸ்வநாயம், காசி விஸ்வநாத் இருக்கிறார், ஸ்ரீசைலம், காளேஸ்வரம், காளேஸ்வரம் விஸ்வநாதர் எவ்வளவு இருக்குது பாருங்க. அகோபிலம் இப்படிப்பட்ட உங்களுக்கு பெருமாள் சம்பந்தப்பட்ட அகோபிலம், திருப்பதி வெங்கடாசுரபதி, அதே மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட உப்புல், அதாவது திருநாகேஸ்வரம், உப்புலியப்பன், அந்த உப்புலியப்பன் கோவில், அதே மாதிரி சென்னையில் திருநின்றவூர், மதுரவள்ளி தாயார், செங்கமல நாச்சியார், எவ்வளவு இருக்கு பாருங்க கன்னிராசி. இப்படிப்பட்ட தெய்வங்கள் அம்பிகை வழிபாடு பண்ண மேற்கொண்டு மிக சிறப்பானதாகும். ஆனால் தயவு செய்து குருபலம் தான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏமாந்துடாதீங்க. குருபலம் வந்துருச்சுன்னு சொல்லி ஏமாந்துறாங்க. ஏன்னா குருபலம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. குருபலம் இருக்கும்போது ராகு திசையில சந்திர புத்தி இருந்தா
குருபலத்துல ராகதிசுல சந்திர புத்தி இருந்தா, இல்ல ராகதிசுல கேது புத்தி கரும்பாம்பு செம்பாம்பு இருந்தா, இல்ல கேது திசுல சந்திர புத்தி இருந்தா கெடுத்து சப்சரா ஆக்கிறது. அதனால கண்டிப்பாக நல்ல முறையில் ரொம்ப ஓரளவுக்கு கவனமாக இருந்து இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வருஷத்துல நிச்சயமாக முதல்ல 6 மாசம் கண்ணு மூடிட்டு போங்க, பயப்படாம போங்க. எல்லாமே நன்மையில முடியும், எந்த மாற்றமும் கிடையாது. மேற்கண்ட பெருமாள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை பண்ணுங்க, மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். புதியதாக ஆரம்பிக்கின்ற தொழிலை சுணங்காம லேட் பண்ணாம ஆரம்பிச்சுக்கங்க. கண்டிப்பா இந்த புத்தாண்டு ஒரு புத்துணர்ச்சி ஆண்டாக இருக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல.